நாங்க தர்றோம், நீங்க போங்க, 14 லட்சம் பேருக்கு இடம் தர்றோம், ஏன்னா உங்களுக்கு அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள விரும்பல, அவர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு ரெஜினேஷன் கேம்ப் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து வீடுகளை கட்டி கொடுக்குறோம், ஒரு நகரத்தை உருவாக்கி தர்றோம், லிபியாவில் ஒரு நகரத்தை உருவாக்கி தரேன்னு சொல்றாரு. அது எப்படிங்க ஏத்துக்குவாங்க? ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, சொந்த ஊர்ல இருக்காங்க, சொந்த மண்ணில் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்கோம், நீங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு தீவுல போய் இருந்துருங்க, வீட்டை காலிப்பட்டு போங்க, சொகுசா? வெறும் வீடு பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல. அதுதான் முக்கியம், தான் சொல்றேன். திடீர்னு போய் வாழ்ந்துக்கோ, ஆனா சொகுசா ஏசி இருக்கு, லைஃப் இருக்கு, மாட மாளிகை இருக்கு, இருக்குன்னா என் மனுஷன், என் மண்ணு, என் மக்கள், என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த பதத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது இல்ல. அப்ப என்னுடைய வளர்க்கிற நாய்க்குட்டி 15 வருஷமா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா பைத்தியம் முடிச்சு செத்து போயிடும். சொல்றேன். ஏன்னா வெறுமனே சாப்பாடு ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த நிலைமை என்றால் மனிதர்கள், உயிருள்ள மனிதன், உணர்வுள்ள மனிதன், அந்த மண்ணிலேயே வந்து காலங்காலமாக வாழ்ந்த மண், அதை விட்டுட்டு நீ போ இல்லைன்னா கொல்லப்படுவாய் என்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அபாயமான ஒரு சூழல். அதுதான் புரியல.